100 வருஷம் தாண்டின தமிழ் சினிமா வரலாறில் நான் அறிஞ்ச வரைக்கும் ஒரு டைரக்டர் கதை வசனம் திரைக்கதை எல்லாத்தையும் எழுதி ஒரு ஃபைலில் வச்சுக்காம நேரடியாக செட்டுக்கு போய் நடிகர்கிட்ட டைரெக்டாக வந்து வசனத்தையும் காட்சியும் சொல்லி 45 படங்கள் எடுத்த ஒரே ஒரு டைரக்டர் எனக்கு தெரிஞ்ச உலக அளவிலேயே KS கோபாலன் அவர்கள் தான். ஆண்டவனே சாமியோ நீ கொடுத்த பூமி பைய முன்னேறு கைய கொஞ்சம் காமி பைய முன்னேறு கைய கொஞ்சம் காமி. 1967 KS கோபாலன் அவருடைய சொந்த ஊர் மல்லியம், அதாவது மாயவரத்து பக்கத்தில் உள்ள சின்ன கிராமம். அந்த கிராமத்துக்கு கண்கண்ட தெய்வம்னு ஒரு படம் எடுக்கிறதுக்காக எங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனார். SV ரங்கராவ், SV சுப்பையா, பத்மினி, நாகேஷ், ஓயகே தேவர், காமெடி வீரப்ப நாங்கள்லாம் அங்கே போயிருந்தோம். சொந்த வீட்டில் ஒரு சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு உட்காந்து SV ரங்கராவ் பண்ணையார், அவருக்கு தம்பி SV சுப்பையா சம்சார பத்மினி, இவங்க எல்லாரும் கேரக்டர் என்ன, வசனங்கள் என்ன, எப்படி நடிக்கணும்னு கிட்டத்தட்ட 10 கேரக்டருடைய வசனங்களையும் நடிப்பையும் மாற்றி ஒரு சோலோவை பர்ஃபார்ம் பண்ணி 2.5 மணி நேரத்தில் என்ன படம் வரப்போகுதுன்னு நடித்து காட்டி இந்த தீமிதி உற்சவத்துக்குள்ளே எப்படி வந்து நெருப்புக்குள்ளே போயிட்டு வெளிவரும் அந்த மாதிரி ஆவேசமாக அந்த மாதிரி நின்னப்போ அத்தனை பேர் ஓடி போய் கட்டி பிடிச்சி டேய் நீ சராசரி மனுஷனடா, நவீன ஆக்சிடென்டான்னு அத்தனை பேர் பாராட்டினாங்க. கண்கண்ட தெய்வம் படத்தில் தான் நான் முதல்ல சினிமாவில் பாடி நடித்தேன். தென்னை மரத்தில் குந்தி இருப்பது சின்ன பாப்பான்னு ஒரு பாட்டு வரும். தென்னை மரத்தில் குந்தி இருப்பது சின்ன பாப்பா, எங்க சின்ன பாப்பா அவ தெரிஞ்சுக்கிட்டா சிரிச்சுக்கிட்டே என்ன பாப்பா எதுக்கு ஊட்டு பாப்பா. உடுமலை நாராயணகவி அவர்கள் எழுதின பாட்டு அது. அந்த படத்தை வந்து அங்கே மல்லியத்தில் ஷூட் பண்ணான்னு டைரக்டர் சொன்னார். எனக்கு முன்பின்னு டான்ஸ் சரியாக நான் படம் போடுற தொழிலுக்கு படித்தவன். சரி டான்ஸ்லாம் கற்றுக்கலாமேன்னு மூர்மார்க்கெட்டில் போய் அந்த ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ்னு வந்து அந்த நாய்க்குட்டி இருக்கும், பொம்மோட சாவி கொடுத்து சுற்றி ரெக்கார்டு போடுவாங்க. அந்த பெட்டியை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு தங்கப்பன்னு ஒரு டான்ஸ் மாஸ்டரை வச்சு ஒரு கிட்டத்தட்ட 1 மாதம் பூரா ரிஹர்சல் பண்ணி வெஸ்டர்ன் டைப் டான்ஸு எப்படி ஆனந்த் மூமெண்ட்ஸில் கற்றுக்கிட்டேன். அங்கே போனால் அது டப்பாங்குத்து ஆடுற மாதிரி ஒரு சாங் அது. என்ன பண்ணேன், சாயங்காலம் 5 மணிக்கு KSG வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு ரைஸ் மில் இருக்கும், அங்கே போய் டான்ஸ் மாஸ்டர்கிட்ட ஒரு 3 ஹவர்ஸ் டான்ஸு ரிஹர்சல் பார்ப்பேன். 8 மணிக்கு வேர்த்து விறுவித்து வந்தோடனே டைரக்டர் கேட்டார், எங்கேயா ரைஸ் மில் போகிறேன் வேர்த்து விறுவித்து வரையே என்னன்னாரு. இல்லைங்க ரிஹர்சல் பார்க்குறேன்னு. என்ன ரிஹர்சல் பார்க்குறேன்? இல்லை டான்ஸ் ரிஹர்சல் பார்க்குறேன். என்ன டான்ஸு? அதான் நீ பாட்டு எடுக்க போகிறீங்களா, அதுக்கு டான்ஸ் ஆட வேண்டாமா? என்ன டான்ஸ் பண்ண போகிறேன்? தென்னை மரத்து மேலே வச்சு பாட்டு எடுக்க போகிறோம். தென்னை மரத்து முழு பாட்டுமே தென்னை மரத்து மேலே அப்படின்னா முழு பாட்டுமே தென்னை மரத்து தான். ஏன்னா ஆஹா தென்னை மரத்து மேலே வச்சு முழு பாட்டுனான்னா அப்போ தென்னை மரம் ஏற சொல்லி 10,000 பேர் கோட்டத்தில் ஏற சொல்லி என்ன பண்ணுறது அப்படின்னு என்ன பண்ணேன், நேராக போய் மரம் மேலே ராழத்தில் பிடிச்சி வரிசையாக தென்னந்தோப்பு இருக்குது. ஒரு நாகேஷ் நிறைய படங்களில் காலில் அந்த கயிறு போடாமல் கப்புன்னு மேலே ஏறி போவார். நாகேஷ் போகிறாரு, நம்ம அவரோட 10 வயசு சின்ன பையன், நம்ம போக மாட்டோமான்னு காலில் கயிறு போடாமல் கப்புன்னு நான் பாட்டு மேலே போயிட்டேன். மேலே 10 அடி போனதுக்கப்புறம் கால் இப்படி நடுங்க ஆரம்பிச்சிது. சாமி கால் நடுங்குண்ணா, என்ன பண்ண கீழே விழுந்துருவீங்கண்ணா, ஐயோன்னு கட்டி பிடிக்காத நெஞ்சு உரிச்சு போகும்னா. ஏன்னு கேட்டேன், நீ சரிக்கிட்டு வந்தால் நெஞ்சு உரிச்சு போகும்னா. அட போய் அதோட உயிர் பேசியான்னு சொல்லிட்டு சருன்னு கீழே வந்தேன். ஃபுல்லாக உறிஞ்சி ரத்தம் போயிட்டுருக்கு. நேராக ரூமுக்கு போனேன், குடிச்சிட்டு எல்லாம் பவுடர்லாம் போட்டுட்டு டைரக்ட் தெரிஞ்ச கோச்சு பண்ணி நீங்கள்லாம் போட்டு இந்த மாதிரி டிஷர்ட் போட்டு இங்கே பட்டன்லாம் போட்டு போனேன். நீ கிராமத்தில் டிஷர்ட்லாம் போட்டுட்டு பட்டனை போட்டு என்னையா சுற்றுறேன்னு. ஒன்றும் இல்லைங்க, நேற்று தென்னை மரம் ஏறி போய் நெஞ்செல்லாம் வச்சு போய் அறிவு இருக்கா உனக்கு, ஏணி வச்சு மற்றவங்க ஏற்றி விடுவோம்ல. இதெல்லாம் சொல்ல மாட்டேங்களா ஐயா? எப்படி சொல்லுவாங்க? 7,000 ரூபா சம்பளம் வாங்குற ஹீரோவுக்கு தான் சொல்லுவாங்களா? இப்படி தான் துன்பப்பட்டு நடித்த படம் தான் அந்த கண்கண்ட தெய்வம்னு படம். KSG சார் வந்து 5 அடி கொஞ்சம் கம்மியாக இருப்பார். உயரத்தில் என்ன இருக்குது, 1800 மைல் ஞாபகம் வச்சுங்க. மாசிடோனியாவிலிருந்து எகிப்து, ஈரான், ஈராக், கைபர் கணவாய் வழியாக கிபி 323 இந்தியாவுக்குள்ளே கால் வச்ச 32 வயசு அலெக்சாண்டரோட ஹைட்டு 4 அடி 10 அங்குலம். இவர் 5 அடி 2 இன்ச்சு கோட் இருக்குல்ல. அப்போ என்ன ஹைட்டை பற்றி பேசுகிறீங்க? உலகத்தில் பெரிய சாதனையாளர்கள் எல்லாருமே 5 அடி கீழே தான் இருக்கிறாங்க. புரியுதுங்க. சாஸ்திரிலேருந்து அறிஞர் அண்ணாவிலிருந்து எல்லாருமே, நெப்போலியன்லேருந்து எல்லாமே ஷார்ட் தான். இவர் நாடக கம்பெனியில், அதாவது 5 வயசு 7 வயசுலேயே போய் நவாப் ராஜமாணிக்கம் நாடக கம்பெனியில் சேர்ந்துட்டார். அவர் ராஜமாணிக்கம் பிள்ளை சொல்கிறாரு,
நீ பிரமாமல் நடிக்கிற, நீங்கள் 15-16 வயசு ஆகிப்போச்சு, உயரமே வளர மாட்டேங்கிற, என்ன பிரமாணம் நடித்தாலும் இந்த ஹைட்டுக்கு வந்து நீ பெரிய ஆளாக வர முடியாது, இந்த கதை வசனம் டைரக்ஷன் அந்த மாதிரி ஏதோ முடிவு பண்ணி அதுக்குள்ளே போயிட்டுன்னா கொடி கட்டி பறக்கலாம்னு சொன்னார். அதே மாதிரி இந்த மனிதன் கதை வசனம் டைரக்ஷன் இறங்கி 1964 74 வரைக்கும் தமிழ் சினிமாவில் கொடி கட்டி பறந்தார். தமிழ் சினிமா உலகத்தில் 1940களில் துவங்கி 60 வரைக்கும் ஸ்டுடியோ முதலாளிகள் தான் தயாரிப்பாளராகவும் டைரக்டராக வந்திருக்கிறாங்க. ஏவிஎம் செட்டியார் அவர்கள், ஜெமினி எஸ்எஸ் வாசன் அவர்கள், டிஆர் சுந்தரம் மாடர்ன் தியேட்டர்ஸ், பச்சிராஜா, ஸ்ரீராமல் நாயுடு, இவங்க எல்லாருமே ஸ்டுடியோ முதலாளிகளாக இருந்துக்கிட்டு அவங்களே கதைவசனம் டைரக்ஷன்லாம் வந்து கூட இருந்து பண்ணிக்குவாங்க. ஆனால் இவங்க காலத்துக்கு அப்புறம் தனி மனிதனாக இருந்து கதைவசனம் எழுதி டைரக்ட் பண்ணி உச்சம் தொட்ட முதல் மனிதர் ஸ்ரீதர். அவருக்கு ஸ்டுடியோலாம் கிடையாது, ஒரு தனி மனிதனாக வெறும் பேனாவை மட்டும் நம்பி டைரக்ஷன் நம்பி உச்சம் தொட்ட மனிதர் ஸ்ரீதர். நெஞ்சில் ஓலாரியம், வெண்ணிற ஆடை, சுமைதாங்கி வரிசையாக ஹிட்டு கொடுத்தவர். அந்த காலகட்டத்தில் அந்த வரிசையில் வந்தவர் தான் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களும் ஏபி நாகராஜன் அவர்களும். ஏபி நாகராஜன் அவர்கள் புராண படங்களில் எக்ஸ்பர்ட் ஆகிட்டார். அவருடைய திருவிளையாடல் படத்தையோ, ஒரு கந்தனுக்கடையோ, சரஸ்வதி சபதத்தையோ, தில்லானா மோனாமலையோ இன்னொருத்தன் தொட்டு பார்க்க முடியாது. அப்படி ஒரு புராணத்தில் அவர் உச்சம் போயிட்டார். கிராமிய கதைகளில் மண்ணின் மனிதர்கள் வரலாற்றை சென்டிமெண்ட்டாக சொல்கிறதில் நம்ம கேஎஸ்ஜி மாதிரி யாருமே செய்யலை. கேஎஸ்ஜி சார் டைரக்ட் பண்ண முதல் சூப்பர் ஹிட் படம் சாரதா. நம்மளால் கற்பனையே பண்ண முடியாது. ஹீரோவுக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஆண்மை இழந்துறாரு. அதாவது செக்ஸ் பண்ணக்கூடாது, செக்ஸ் பண்ணால் செத்து போயிடுவார். இந்த விஷயத்தை மனைவி என்ன பண்ணுறாங்க, ஹீரோவுக்கு தெரியாமே வச்சுக்கிறாங்க. அதனால் என்னது இவர் ராத்திரியான மனைவியிட தொல்லை பண்ணுறாரு. ஆனால் ஓப்பனாக அந்த விஷயத்தை சொல்லவும் கூடாது, அவருக்கு விட்டு நம்ம செக்ஸும் பண்ணக்கூடாது. அந்த சூழ்நிலையில் அந்த கதாநாயகி என்ன கஷ்டப்பட்டா அப்படிங்கிறது தான் அந்த சாரதா படத்துடைய பேஸு. பிரமாமான படம் அது. அதுக்கப்புறம் 1964 கற்பகம்னு ஒரு படம் எடுத்தார். கற்பகம் படத்தின் வழியாக தான் மிகச்சிறந்த கதாநாயகியாக பிற்காலத்து பேர் வாங்கின கேஆர் விஜயாவை அறிமுகப்படுத்துகிறார். கதை எப்படின்னா, எஸ்வி ரங்கராவ் அவருக்கு வந்து ஒரு தவ புதல்வி கேஆர் விஜயா. அந்த பொண்ணுக்காக ஊரையே வச்சுருக்கார் அவர். அந்த பொண்ணு என்ன ஆகுது, ஜெமினி கணேசன் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு சின்ன விபத்தில், அதாவது மாடு முட்டி அந்த பொண்ணு செத்து போகுது. செத்து போனே தன்னுடைய கண்ணுக்குள்ளே வச்சு காப்பாற்ற பொண்ணு செத்து போச்சேன்னு அதுக்கு வருத்தப்பட்ட மனுஷன் அதை விட தன்னுடைய மருமகன் பரிதாபமாக இருக்குதுன்னு சொல்லி அவரை பார்த்து அவர் பார்க்க பரிதாபப்பட்டு இந்த மனிதன் ஒரு பொண்ணை தேடி கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் அந்த கதை. அந்த கதையில் அத்தை மடி மெத்தை அடி ஆடி விளையாட அம்மான்னு ஒரு பாட்டு, மன்னவனே அழலாமான்னு வாலி பாட்டு, சூப்பர் ஹிட். இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு 1964 ஓடின படம். 1964 கை கொடுத்த தெய்வம்னு ஒரு படம் வந்துச்சு. சிவாஜியும் எஸ்எஸ்ஆரும் ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ். இவங்க வடநாட்டில் போய் அமிர்தசரஸில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. எஸ்எஸ்ஆருக்கு சாவித்திரி தங்கச்சி, அவங்க மெட்ராஸ் இருக்குது. இந்த பொண்ணு வந்து ஒரு அப்பாவி பொண்ணு. இந்த பொண்ணுக்கு ஊருக்குள்ளே ஏதோ ஒரு அவப்பெயர் இருக்குது. தங்கச்சிக்கு இப்படி கெட்ட பேர் இருக்குன்னு இவர் என்ன பண்ணுவார், வருத்தப்பட்டு நேராக வடநாட்டுக்கு போய் அங்கே சிவாஜி கூட வேலை பார்த்துட்டு இருப்பார். இப்போ சிவாஜி பொண்ணு பார்க்குறதுக்கு மெட்ராஸ் வராரு. எஸ்எஸ்ஆருக்கே தெரியாமல் நேராக போய் பொண்ணை பார்க்குறா. அந்த பார்த்த பொண்ணு எஸ்எஸ்ஆர் தங்கச்சி சாவித்திரி. அந்த பொண்ணை பார்த்து எனக்கு பிடிச்சி போச்சு, என் ஃப்ரெண்டு அமிர்தசரஸில் இருக்கான், அவன் ஓகே பண்ணால் கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு ஒரு லெட்டர் போடுவார். லெட்டர் போட்டு விலாசமெல்லாம் சொல்லி ஃபோட்டோ அந்த பொண்ணை பார்த்துட்டு எஸ்எஸ்ஆர் தன்னுடைய தங்கைன்னு தெரிஞ்சு கூட தப்பாக பேர் வாங்கியிருக்க தங்கச்சி என் நண்பனுக்கு மனைவியாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்தை நிறுத்திடுவார். அதுக்கப்புறம் என்ன ஆகி போகும், எஸ்வி ரங்கராவ் வந்து சாவித்திரிக்கு அப்பாவா. ஊர் உலகம் பூரா அந்த பொண்ணை கேவலமாக பேசு. அப்போ ரங்கராவ் வெக்ஸ் ஆகி போய், நீ அதிர்ஷ்ட கட்டம்மா, நீ உருப்படவே மாட்டான்னு சொல்லும்போது, அப்பா ஊர் உலகம் கேவலமாக பேசுப்பா, நீங்கள் சொல்லாதீங்கப்பா, நீங்கள் சொல்லாத சொல்ல நான் சொல்லுவாம்மா, நீ உருப்பட மாட்டான்னு சொன்ன உடனே அப்செட் ஆகி போய் அந்த ஷாக்கிலேயே அந்த பொண்ணு செத்து போகும். அது வந்து 1000ல் ஒருத்தி அம்மா நீ ஒரு பாட்டு ஒன்று, சவுந்தரராஜன் பாட்டுன்னு தூட்டி இப்போ சிவாஜி அந்த வேட்டியை மாற்றி கட்டிட்டு பாடுவார். அவ்வளோ அற்புதமான பாட்டு. அதோட பாரதியாருடைய பாட்டு, சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரனன் நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தமிழில் பாட்டு சேர்த்து தோணிகள் ஓட்டி விளையாடி வரும் பாரதியார் வேஷம் போட்டு சிவாஜி பாடுவார். அந்த பாட்டெலாம் அந்த காலத்தில் சூப்பர் ஹிட் சாங்ஸ். அடுத்து 1965 என்னதான் முடிவுன்னு ஒரு படம் வந்துச்சு. இது உங்களுக்கெல்லாம் இப்போ சாதாரணமாக இருக்கும். 50 வருஷத்துக்கு முன்னாடி யார் கற்பனையே பண்ண முடியாது அப்படி கதை. அது ஏவிஎம் ராஜன் ஹீரோ, பாலையா ஒரு பணக்காரர். ஏவிஎம் ராஜன் செய்யாத ஒரு தவறுக்கு அவரை குற்றவாளியாக்கி ஜெயிலில் போட்டுப்பார். அவர் ஜென்மம் கொடுத்துருப்பாங்க, 12 வருஷம் ஜெயிலில் இருப்பார். இந்த பணக்காரன் டிஎஸ் பாலையா கோயம்புத்தூர்லேருந்து மெட்ராஸுக்கு காரில் வந்துருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போய் சம்சாரம் குழந்தை குட்டி எல்லாம் செத்து போயிடுவாங்க. அப்படியே வெக்ஸ் ஆகி போய் அத்தனை சொத்துக்களையும் கோயில்களுக்கும் ஆசிரமத்துக்கு எழுதி வச்சு கிட்டத்தட்ட ஒரு சாமியார் மாதிரி வாழ்ந்துருப்பார். 12 வருஷம்
முடிஞ்சு போனோன்னே முதல்ல பாலையாக வெட்டியாக தேய்க்கணும்னு சொல்லிட்டு வெறியில் வந்து ராஜன் வந்து காத்துட்டு இருப்பார். ரிலீஸ் ஆனோன்னு பார்த்தா தேடி பிடிச்சி பாலையை வந்து தரத்தனை எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு தாள் போட்டுருவார். ஊர் ஜனங்க அத்தனை பேரும் போய் ஐயோ அவனை கொண்டுடாதையும் கொண்டா, தர்மாத்மா அவர் ரொம்ப நல்ல ஒரு ஊருக்கே நல்ல காரியம், தம்பியை கொண்டாந்து கெஞ்சுவாங்க. அந்த பில்டப் வரைக்கும் இவர் உள்ளே கேமரா போகாது. திடீர்னு உள்ளே கேமரா கொண்டு போனால் யார் கற்பனையே பண்ண முடியாது. டிஎஸ் பாலையா தாரையாக கண்ணீர் விட்டுட்டு மேலே பார்த்து அழுதுருப்பார். ராஜன் வந்து பாலையை காலை பிடிச்சி 2 பாதி இறுக பிடிச்சிட்டு கண்ணீர் விட்டு அழுதுருக்க மாதிரி. இந்த மாதிரி என்ன தான் முடிவுன்னு ஒரு படம் எடுத்தார். மாஸ்டர் பீஸ் படம். அந்த காலத்தில் பெருசாக ஓடல, நம்ம பெரிய அளவுக்கு பேர் வாங்கி கொடுத்த படம் அது. 1966 சித்தின்னு ஒரு படம் வந்துச்சு. சித்தி வந்து பப்பியம்மா தான் அதில் வந்து மெயின் ரோல் பண்ணுவாங்க. பொதுவாகவே சித்தின்னு சொன்னோம்னா அது வந்து மூத்ததாரத்து குழந்தைய சித்திரவதை பண்ணுவான், சிம்ம சுப்பரமாக இருப்பான்னு தான் உலகம் பூரா சொல்கிறது. இந்த சித்தி பத்மினி என்ன பண்ணுவாங்கன்னா, எம்ஆர் ராதா ஒய்ஃபாக வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு ராதாவுக்கு வந்து அத்தனை குழந்தைகளுக்கும் தான் குழந்தை பெற்றுக்காமல் மிகச்சிறந்த தாயாக வந்து இருப்பாங்க. அதில் ஒரு பாட்டு, கண்ணதாசன் பாட்டு ஒன்று இருக்குது. காலம் இது கண்ணுறங்கு மகளே, காலம் இதை தவற விட்டால் தூக்கமில்லை மகளேன்னு. பொண்ணாக பிறந்துட்டோம்னா பிறந்துடனே நிம்மதியாக தூங்கலாம், செத்து போனதுக்கப்புறம் நிம்மதியாக தூங்கலாம், இடையில தூக்கமே இல்லைங்கிறத பேஸ் பண்ணி பிரமாண பாட்டு ஒன்று பண்ணியிருப்பார் சித்தி படத்தில். 1971 ஆதி பராசக்தின்னு ஒரு படம் எடுத்தார். புராண படங்கள்னா ஏபி நாகராஜன் அவளை யாருமே அடிக்க முடியாதுன்னு பேர் இருந்தப்போ, நானும் நாடகக்காரன் தான், நானும் புராண வேஷம் நடித்து வந்தான்னு சொல்லி ஆதி பராசக்தி வரலாறை பேஸாக எடுத்துக்கிட்டு அந்த படத்தை எடுத்து சூப்பர் ஹிட் சில்வர் படம் அது. ஜெயலலிதா அவர்கள், ஜெமினி அவர்கள் நடிப்பாங்க. ஆதி பராசக்தியை எஸ் வரலட்சுமி நடித்தாங்க. எஸ்வி சுப்பையான்னு ஒரு ஆக்டரை பற்றி கேள்விப்பட்டிருங்க. அவர் வந்து அவருக்கு இணையாக வந்து ரியலிஸ்டிக்காக நடிக்கிற நடிகர்களே கிடையாது. ரங்கராவும் பிரமாவும் நடிப்பார். ஆனால் இவருக்கு இணையாக எமோஷனாக யாருமே பண்ண முடியாது சொல்லுவாங்க. சுப்பையாவுக்கு அடையாளம் சொன்னால் கப்பலுடைய தமிழில் பாரதியார் நடிச்சிருப்பார். இன்றைக்கி பாரதியார் அப்படி இருப்பார்னு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு பிரமாதமாக பாரதியார் நடிச்சிருப்பார். அதுக்கப்புறமா வந்து இந்த ஆதி பராசக்தியில் தான் அபிராம பட்டரா வந்து ஒரு வேஷம் பண்ணியிருப்பார். அவ்வளவு பிரமாதமாக இருக்கும், மறக்கவே முடியாத படம் அது. 1972 குறத்தி மகன்னு ஒரு படம் ஆரம்பித்தார். அதில் என்ன கதைன்னா, ஒரு கிராமம், ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியார் பையனை, ஒரு 6-7 வயசு பையனை வந்து பாம்பு கடிச்சுவிடும். கிராமத்துலேருந்து பட்டணம் தூக்கிட்டு போய் பையனை காப்பாற்ற முடியாது, வாயில் நுரையெல்லாம் வந்துடும். அப்போ ஐயோ பையன் உயிர் போயிடுமே தவிச்சிட்டு இருக்கும்போது அந்த வழியாக வந்த நாடோடி இனத்தை சேர்ந்த குறத்தி என்ன பண்ணுவான், பயப்படாதீங்க சாமி இதை நான் வரேன்னு சொல்லிட்டு மூலிகை பச்சை இலையை வந்து புழிஞ்சு அந்த பையனுக்கு கொடுத்து அந்த பையனை காப்பாற்றிடுவான். காப்பாற்றினா அவர் நெகிழ்ந்து போயிடுவார். தவமிருந்து பெற்ற புள்ள, உனக்கு என்னமா வேணும்னா, எனக்கு வேறு இன்னும் வேண்டாம் சாமி, எங்கள் சாதி சந்தத்தில் யாருமே படித்த முடியாது, என் பையனை படித்து ஆளாக்கி கொடுங்க போதுமாங்க. அப்படி அந்த பையனை படித்து பட்டதாரி ஆக்கிறது தான் அந்த கதையோடைய பேஸ். அதில் வந்து பத்மினி தான் வந்து பத்மினியமாக தான் முதல்ல அதில் குறத்தியாக நடித்தாங்க. நான் தான் குறத்திய மனம் நடித்தேன். எனக்கு ஜோடியாக வந்து வெண்ணிலாடை நிர்மலா நடித்தாங்க. என்ன வேடிக்கைன்னா, அந்த அம்மா அமெரிக்கா போக வேண்டி வந்தனால திரும்ப அந்த படத்தை நான் தொடர முடியாமல் கேஆர் விஜயா வந்து குறத்தியாகவும் மாஸ்டர் ஸ்ரீதர் வந்து குறத்தி மனம் நடித்து படம் வந்துச்சு. வேடிக்கைன்னா, படம் பிரமாதமாக ஓடி நாடோடி இனத்து மக்களுக்கும் படிப்பு வேணும்னு சொல்கிறது தான் அந்த கதை. படம் முடிஞ்சு ஹிட் ஆகி போச்சு. கப்பல் ஸ்டுடியோக்குள்ளே ஆயிரக்கணக்கில் வந்து அந்த நடிக்கிற இனத்தை சேர்ந்தவங்க கூட்டமாக வந்துட்டாங்க. என்னென்ன சாமி படம் பார்த்த சாமி, ரொம்ப சந்தோஷம் சாமி, படிக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்க சாமி, நீங்கள் பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சு சாமி நாங்கள் சேர்ந்துக்கிற சாமி. நாங்கள் ஐயோ நான் படம் தான் எடுக்க முடியும், பள்ளிக்கூடம் கட்டுறது இப்போ வாத்தியார் வைக்கிறதால என்னால் பண்ண முடியும், நேராக முதலமைச்சர் போய் பாருங்கள். நாங்கள் நேராக அந்த கூட்டம் அப்படியே போய் கோபாலபுரத்தில் கலைஞர் அவர்கள் வீட்டு முன்னாடி வந்துச்சு. அவர் பார்த்து அவங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு கலைஞர் அவர்கள் 1972 அப்புறமா சைதாப்பேட்டில் ஒரு பள்ளிக்கூடம் இவங்களுக்காக ஆரம்பித்து நரிக்குற இனத்தை சேர்ந்த பல பட்டதாரிகள் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த படம் அந்த படம். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறமா ஜெயலலிதா அவர்கள் வந்து கும்பகோணம் பெல்ட்டில் அதே மாதிரி அந்த நாடோடி இனத்துக்காக ஒரு பள்ளிக்கூடம் வச்சு அங்கேயும் பல பட்டதாரிகள் உருவாக்கிட்டாங்க. ஆக ஒரு திரைப்படம் மூலமாக சமுதாய பணி செய்ய முடியும்னு நிரூபித்து காட்டினவர் கேஆர்ஜி அவர்கள். இதெல்லாம் நிறையா பேருக்கு தெரியாது. வேடிக்கை பாருங்கள், இன்றைக்கி கேஆர்ஜி பற்றி சொல்கிறதுக்கு அவர் படத்தில் நடித்த சிவாஜி உயிரோடு இல்லை, ஜெமினி உயிரோடு இல்லை, ரங்கராவ் இல்லை, எஸ்வி சுப்பையா இல்லை, நாகேஷ் இல்லை, பத்மி இல்லை, சாவித்ரி இல்லை, ஏகப்பட்ட பேர் நடித்தவங்கெல்லாம் போயிட்டாங்க. இப்போ நானும் கேஆர் விஜயா 2 பேரும் தான் அந்த பெரிய லிஸ்ட்டில் இருக்கோம். அப்படி ஒரு மகத்தான மனிதனோட நினைவுகளை உங்களோட பகிர்ந்துக்கிறத நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்.